கஷ்டம், தப்பு. புரியுதா? அதை அழிச்சாதான் புதிய காரியம் வெளிப்படும். ஆமே. முந்தின நினைவு அழிக்கணும், யோசனை அழியப்படணும், சிந்தனை அழியப்படணும். ஆமேன். அப்ப நினைவு, யோசனை, சிந்தனை எல்லாம் அழிப்பதற்கான ஒரே ஆயுதம் தேவனுடைய வார்த்தை. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுதான் ஆத்மா ரட்சிக்கன்னு சொல்லிட்டு யாக்கோபு 1:21 வாசிச்சோம். இங்கேயும் அதுதான் சொல்லுது. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும். ஆத்மாவையும் ஆவியையும் பிரிக்குதான். ஆத்மா விட்டு ஆவிய பிரிக்குது. எந்த ஆவிய? ஆத்மா விட்டு ஆவிய பிரிக்குதா தேவனுடைய வார்த்தை? ஸ்தோத்திரம். 2 ஆவி இருக்குதா நமக்குள்ள? எந்த ஆவி? என்ன ஆவிக்குது? பழைய ஆதாமின் ஆவி, புது சிஷ்யின் ஆவி. இதுவரைக்கும் நம்ம நடத்தி கொண்டிருப்பது பழைய ஆவி. அவன் தான் எத்தாந்து காட்டுறான் முந்தினவைகளை. அவன் தான் நமக்கு கொண்டாந்து சிந்தனையில கொடுக்குறான் பேதுருக்கு. ஆமே. அப்ப அந்த ஆவி என்ன பண்ணும்? அங்கிருந்து பிரிக்கணும், கட் பண்ணணும், எரேஸ் பண்ணணும், ரிமூவ் பண்ணணும். எப்படி பண்ண முடியும்? தேவனுடைய வார்த்தையினாலதான் முடியும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை யாரு? தேவனுடைய வார்த்தை. ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை யார்? தேவனுடைய வார்த்தை யாரு? இயேசு கிறிஸ்து. ஆமென். இதை எத்தனை முறை தான் சொல்றது? தேவனுடைய வார்த்தைனாவ யார் தான் அவரு? இயேசு. சத்தமா சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தை யாரு? தேவனுடைய வார்த்தை யாரு? இயேசு கிறிஸ்துவால தான் ஆவியையும் ஆத்மாவையும் பிரிக்க முடியும். பழைய ஆவியை பிரிக்கணும். ஆமென். அப்பதான் ஆத்மாவில் எழுதப்பட்டிருக்கிறது அழியும். பழைய ஆவியை பிரிச்சுட்டா ஆத்மா வாழ முடியாது. ஆமென். ஆவிதான் ஆத்மாவை இயக்கும். அப்படிதானே? புரியுதா? ஞாபகம் வருதா சப்ஜெக்ட்? ஆவிதான் ஆத்மாவை நடத்தணும், ஆத்மா தான் சரீரத்தை நடத்தணும். ஆமே. இப்ப ஆவி ஆத்மா விட்டு பிரிச்சுட்டா வாழ முடியுமா? உயிரா இருக்க முடியுமா? முடியாதுங்க. அப்ப அந்த ஆவிக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வரணும். அது என்ன ஆவி? புதிய ஆவி. ஆமே. எபேசியர் 4:23 உங்க உள்ளத்துல புதிதான ஆவி உள்ளவர்களாகி. ஆமே. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் ஸ்தோத்திரம் புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா நீங்க இதை புரிஞ்சுக்கணுங்க. புரிஞ்சுக்கலன்னா உங்களுக்கு வேஸ்ட். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆத்மா விட்டு பழைய ஆவி பிரிச்சாதான் உங்க நினைவு, சிந்தனை உங்களை விட்டு பிரிக்கப்படும். பிரிக்கப்படாத வரை அது அப்படியே தான் இருக்கும். அப்படியே இருந்துச்சுன்னா புதிய காரியம் வெளிப்படாது. ஆமே. அப்ப என்ன பண்ணணும்? ஆவி ஆத்மா விட்டு பிரிக்கணும். எப்படி பிரிக்க முடியும்? தேவனுடைய